ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதமிகா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து சார்ட்டிங் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ஒவ்வொரு சார்ட் அல்காரிதம் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். அதோட இன்ட்யூஷன், அதோட அல்காரிதம், ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் கோடு, அதுக்கப்புறம் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். ஸோ இது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம செலெக்ஷன் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்சர்ஷன் சார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம செலெக்ஷன் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கைஸ், இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரீசெண்டாக வந்து இந்த சேனலில் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ரண்ட்லேயோ இல்லை மிடில்லையோ ஏதாச்சும் ஆடு வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள், அது உங்கள் இஷ்டம் தான். பட் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்க்க கன்சிடர் பண்ணுங்கள். கம்பல்ஷன்லாம் இல்லை, உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ரோக்ராம்குள்ளே போனோன்னா போங்க, உங்களோட இஷ்டம். கண்டிப்பாக கண்டென்ட் தான் இங்கே முக்கியமே தவிர அது முக்கியம் இல்லை. ஸோ அதை சொல்லிவிட்டு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ செலெக்ஷன் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்பிள் அல்காரிதம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோடுக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலெக்ஷன் சார்ட்டோட இன்ட்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது இதுதான் நம்மளோட அரே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள்லையும் நம்ம இந்த அரே தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ 5 3 2 4 6 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம், ட்ராவர்சல் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 மட்டும் எடுத்துக்கிறோம், ஓகேவா? இப்போது இந்த 5 வந்து அதோட கரெக்டான இடத்துல இருக்கா? அதாச்சும் இப்போ வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஐன்னு இண்டெக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த 5 அப்படின்ற எலிமெண்ட் வந்து அதோட கரெக்டான இடத்துல தான் இருக்கா அப்படின்றத நம்ம முதல்ல செக் பண்ணுவோம். அது எப்படி செக் பண்ண முடியும்? அதாச்சும் இந்த மீதி எலிமெண்ட் இருக்கு இல்லையா? அதாச்சும் இந்த 1லேருந்து 4க்குள்ளே வேறு ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் இந்த இடத்துல வரணுமா, இல்லை 5 தான் கரெக்டான எலிமெண்ட்டா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அது எப்படி செக் பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 5 பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த 5க்கு 5லேருந்து ஆரம்பித்து ரைட் சைடில் ஃபுல்லாக இருக்கிறதுல எது மினிமம் எலிமெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 5 3 2 4 6ல் எது மினிமம்? 2 தான் மினிமம் இல்லையா? ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த 2 வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற 5 கூட ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாச்சும் இந்த 5ஐ தூக்கி எது மினிமமோ அதில் போட போகிறோம். எது மினிமமோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்க்குற இடத்துல போட போகிறோம். ஸோ 2ஐ எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட போகிறோம். 5ஐ எடுத்துகிட்டு போய் 2 இந்த இடத்துல போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே மினிமமான எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டில் வந்துருச்சு. அதுதானே நமக்கு தேவை. ஸோ இது வரைக்கும் நம்ம கரெக்டாக சார்ட் பண்ணிட்டோம். அதாச்சும் ஒரு எலிமெண்ட் வரைக்கும் இப்போ அரே சார்ட்டடாக இருக்குது. 2 வந்து அதோட கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு இண்டெக்ஸை பார்க்குறோம். அந்த இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் கரெக்டாக தான் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் அங்கே வேணுமான்னு பார்த்து செலக்ட் பண்ணி போடுறோம். ஸோ அதனால தான் இந்த அல்காரிதம்க்கு பேர் செலெக்ஷன் சார்ட். அதாச்சும் முதல்ல இங்கே 5 இருந்துச்சு. 5 வந்து அதோட இடத்துல தான் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் எது இருக்கிறதுலே மினிமம் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்து அது கூட ஸ்வாப் பண்ணிடுறோம். ஸோ எது மினிமம் எலிமெண்ட்டோ அதை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல போடுறதுனால இதுக்கு பேர் செலெக்ஷன் சார்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வரைக்கும் நம்ம அரே வந்து சார்ட்டடாக இருக்குது. சரி, இப்போ நம்ம அடுத்த எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். ஸோ 3க்கு வரலாம், ஓகேவா? இப்போ 3லேருந்து ஆரம்பித்து ரைட் சைடில் மட்டும்தான் பார்க்குறோம். ஏன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிற எலிமெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஏற்கனவே சார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம திரும்பி தொடணும்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போ 3ஐ பார்க்குறோம். ஸோ 3 5 4 6ல் எது இருக்கிறதுலே மினிமம்? ஆல்ரெடி 3 தான் மினிமம், கரெக்டாக? ஏன்னா 3 5 4 6ல் 3 தான் மினிமம். ஸோ நீங்கள் எதுவுமே ஸ்வாப் பண்ண தேவையே இல்லை. 3 வந்து அதோட கரெக்டான இடத்துல தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து 2 3 வரைக்கும் சார்ட்டடாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 5ஐ பார்க்க போகிறோம். ஸோ 5 4 6ல் எது இருக்கிறதுலே மினிமம்னு பார்க்குறோம். 4 தான் மினிமம் இல்லையா? ஸோ 4 தான் மினிமம் அப்படின்றதுனால 5ஐயும் 4ஐயும் ஸ்வாப் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம், 4ஐயும் 5ஐயும் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இடம் மாறிட போகுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட் வந்து அதோட கரெக்டான இடத்துல இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 5ஐ பார்க்க போகிறோம். ஸோ 5 and 6ல் எது மினிமம்? 5 தான் மினிமம், அது அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்வாப் பண்ணவே தேவையில்லை. இப்போது அரே வந்து இந்த இடம் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ கடைசியாக ஒரு எலிமெண்ட் தான் பாக்கி இருக்குது. 6ஐ பார்க்குறோம். 6க்கு ரைட் சைடில் வேறு எலிமெண்ட்டே கிடையாது. ஸோ 6 மட்டும்தான். ஸோ 6 தான் மினிமம். ஸோ அதோட இடத்துலையே தான் இருக்குது. ஸோ நம்ம எதுவும் ஸ்வாப் பண்ண தேவையில்லை. அரே ஃபுல்லாக சார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கைஸ் செலெக்ஷன் சார்ட். ஸோ பேசிக்காக சொல்ல போனோம்னா லாஜிக் என்ன, ஒரு அரே வந்து சார்ட்டடாக இருக்கணும்னா மினிமம் எலிமெண்ட் முதல்ல இருக்கணும், மேக்ஸிமம் எலிமெண்ட் கடைசியாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு தரையும் நம்ம எலிமெண்ட்லேருந்து ரைட் சைடில் உள்ள எல்லாத்துலேயும் மினிமமை கண்டுபிடிச்சி ஃப்ரண்ட்டில் போட்டுகிட்டே வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செலக்ட் பண்ணி அதோட இடத்துல போடுறதுனால இதுக்கு பேர் செலெக்ஷன் சார்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ளஸ் அல்காரிதம் இன்ட்யூஷன். ஸோ இப்போ நம்ம கோடுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி இது எல்லாமே பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ்.
ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா இனிஷியலைசேஷன்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு அரே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பிரிண்ட் பண்ணுறேன், சார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போனா நடுவில் வந்து நம்ம அல்காரிதமாக எழுத போகிறோம். ஸோ செலெக்ஷன் சார்ட் வந்து இங்கே எழுத போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோம், இந்த லூப் சொன்னோம் இல்லையா, ஸோ நார்மலாக ஒரு லூப் எழுத போகிறோம். இது வந்து நம்ம எந்த எலிமெண்ட்டை பார்க்குறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கான லூப். ஸோ i less than array dot length. ஸோ நம்ம அரேயோட நேம் வந்து ARR இங்கே பார்த்துக்கோங்க. ARRனா ஏஆர் ரகுமான் இல்லை கைஸ். ஸோ i equal to 0, i less than array dot length, i ++ போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ இன்னொரு லூப் நம்ம போட போகிறோம். அந்த லூப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மினிமம் எதுன்னு பார்க்கணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இப்போ நம்ம இருக்கிற எலிமெண்ட்டையே மினிமம்னு முதல்ல அசியூம் பண்ணிக்கணும். ஏன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்கேஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எலிமெண்ட் தான் மினிமம் அப்படின்னா நம்ம கடைசியில் ஸ்வாப் பண்ணும்போது அதையே அது கூட ஸ்வாப் பண்ணிடுவோம். ஸோ சேஞ்சே இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2 பார்த்துட்ருக்கோம். ஸோ நமக்கு ரைட் சைடில் உள்ள எல்லாமே 2, 3, 4, 5, 6 அப்படி தான் இருக்குன்னா 2வே தான் மினிமம், கரெக்டாக. ஸோ என்ன பண்ண போகிறோம், 2வே 2 கூட ஸ்வாப் பண்ணுவோம், ஒன்றுமே ஆகாது. ஸோ அதுக்காக தான் ஸோ மினிமம். அதே மாதிரி இண்டெக்ஸ் கரெக்டாக, ஏன்னா எந்த இண்டெக்ஸ்ன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஸ்வாப் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக மினிமம் இண்டெக்ஸ், மினிமம் இருக்கிற இண்டெக்ஸையும் நம்ம ஐயனே அசியூம் பண்ணிப்போம். நம்ம லூப் இன்சைட் லூப் மாற மாற ஆன்சரும் மாறப்போகுது. ஸோ நம்ம இன்சைட் லூப் எப்படி இருக்க போகுது, j = i + 1 கரெக்டாக. ஏன்னா நமக்கு ரைட் சைடில் உள்ள எலிமெண்ட்லேருந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். j less than array dot length j ++. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நார்மலான கம்பேரிசன் கைஸ். மினிமம் கண்டுபிடிப்போம்ல, அதே லாஜிக் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எலிமெண்ட் வந்து மினிமமோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ மினிமம் = array of j. அதே மாதிரி மினிமம் இண்டெக்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஜேக்கு போட போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக முடியும் போது என்ன ஆகும், நமக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் ஐக்கும் அதோட ரைட் சைடில் உள்ள மினிமம் எலிமெண்ட் கிடச்சிரும், அதோட இண்டெக்ஸும் கிடச்சிரும். ஸோ இனிமேல் பாக்கி உள்ளது என்ன, ஸ்வாப் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஸ்வாப் வந்து நம்ம அந்த 3 வேரியபிள் வச்சு ஸ்வாப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ டெம்ப்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ டெம்ப் வந்து எது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ண போகிறோம் அதை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது கரண்ட் எலிமெண்ட் வந்து ஐஏ அண்ட் மினிமம் இண்டெக்ஸ் கரெக்டாக. ஏன்னா மினிமம் இண்டெக்ஸில் தான் நம்ம ஸ்வாப் பண்ண வேண்டிய எலிமெண்ட் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரே ஆஃப் ஐயை டெம்பில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரே ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் மின் இண்டெக்ஸ். இது வந்து நார்மலான ஸ்வாப்பிங் தான் கைஸ், ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் அரே ஆஃப் மினிமம் இண்டெக்ஸில் வந்து அரே ஆஃப் ஐயில் டெம்ப் போடணும் கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து அந்த சார்ட்டிங் அல்காரிதம். ஸோ ஆக்சுவலாக நம்ம அல்காரிதம் அவ்வளோதான் கைஸ், ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தான் நம்ம செலெக்ஷன் சார்ட்டு. ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாமா, சேவ் பண்ணிவிட்டு. ரன் பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் ரிசல்ட் வருது. ஸோ இனிஷியலாக 5, 3, 2, 4, 6 பிஃபோர் சார்ட்டிங் வருது. அதே மாதிரி சார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6 நமக்கு தேவையான மாதிரி ரிசல்ட் வருது. ஸோ இதுதான் கைஸ் கோடு. இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துட்றேன். இந்த கோடு ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனிஸில் கூட கேட்குறாங்க. அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், நீங்கள் எந்த இன்டர்வியூஸ் போனாலும் இந்த பேசிக்கானதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நிறையாவே செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கே வந்துருவாங்க கைஸ். ஆக்சுவலாக இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட் மாதிரி பெஸ்ட் கேஸ் ஒர்ஸ்ட் கேஸ்ன்னு தான் பார்க்க போகிறோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நம்ம யோசிக்கிறதுக்கே எதுவும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு பெஸ்ட் கேஸ் ஒர்ஸ்ட் கேஸ்னு ஏதாச்சும் இருக்கான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அரே வந்து கம்ப்ளீட்டடாக சார்ட்டடாக இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 1, 2, 3, 4, 5 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போது இந்த எலிமெண்ட் எடுக்கிறோம், இது ஃபுல்லாக பார்க்குறோம் கரெக்டாக. ஸோ ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி இது எடுக்கும்போது இது ஃபுல்லாக பார்ப்போம். அதே மாதிரி 3 எடுக்கும்போது 3, 4, 5 ஃபுல்லாக பார்ப்போம். 4 எடுக்கும்போது 4, 5 பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி 5க்கு வந்து 5 பார்ப்போம். இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆல்ரெடி சார்ட்டடாக இருந்தால் கூட நம்ம எல்லா எலிமெண்ட்டையும் பார்த்து தான் ஆகணும். அந்த 2 லூப்பும் ரன் ஆகி தான் ஆக போகுது. ஸோ இந்த செலெக்ஷன் சார்ட்டோட பெஸ்ட் கேஸ்லையும் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n² தான் இருக்க போகுது. அப்படியே ரிவர்ஸில் சார்ட்டாக இருக்குதுன்னு வச்சுப்போமா. ஸோ 5, 4, 3, 2, 1 இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து சரி 5 எடுக்கிறோம். இப்போது இதில் இருக்கிறதுல மினிமம் என்ன 1. ஸோ 5யும் 1யும் ஸ்வாப் பண்ணிடுறோம். ஸோ இங்கே 1 வந்துடும், இங்கே வந்து 5 வந்துட போகுது. ஸோ ஓகேவா. இப்போது 4 எடுக்கிறோம். ஸோ 4, 3, 2, 5ன்னு இருக்குது. மினிமம் என்ன 2. ஸோ 2யும் 4யும் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ 2 இங்கே வந்துடும், 4 இங்கே வந்துடும். இப்போ 3 எடுத்துக்க போகிறோம். 3, 4, 5ல் என்ன பாக்கி இருக்குது, 3 தான் மினிமம். ஸோ ஒன்றுமே பண்ண வேணாம். இப்போ 4, 5 எடுக்கிறோம், ஆல்ரெடி சார்ட்டடாக தான் இருக்குது. ஸோ இது மாதிரி ரிவர்ஸ் சார்ட்டடாக இருந்தாலும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ ஒர்ஸ்ட் கேஸ்லேயும் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n² தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க.
ஓகே ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.